Hey all, welcome and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காஜு பனீர் மசாலா. இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் ingredients தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம இப்போ பண்ண போகிறது காஜு பனீர் மசாலா இல்லை பனீர் காஜு மசாலா. இதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அது கொஞ்சம் சூடாகட்டும். அது சூடாகும் போதே அதில் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கிராம்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இதில் ஃபஸ்ட்டு பொரியட்டும். இப்போது அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அதோட ஒரு 5-6 கேஷ்யூவையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயத்தை அரைக்க போகிறதுனால நான் பெருசாக சேர்த்துருக்கேன். அதனால் பொடியாக வெட்டணும்னு அவசியம் இல்லை. நல்லா நம்ம ரஃப்பாக சாப் பண்ணாலே போதும். இப்போது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, நான் சொன்ன மாதிரி பெங்களூர் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுவும் ஈக்குவல் அமௌண்ட், வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு இந்த ஆப்பிள் தக்காளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த தக்காளி நல்லா குக் ஆகணும். இப்போ இதில் அது அளவுக்கு இதை நல்லா மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸில் நமக்கு இது நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் உங்களுக்கு இதில் ஏலக்காய் போடணும், அதை சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி அது வதங்கரைச்சி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 2 ஏலக்காய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க போகிறோம். ஏன்னா நம்ம எப்படியும் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு இது பண்ணால் போதும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது நீங்கள் இதுலேயே எல்லா பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சும் பண்ணலாம். இல்லாட்டி எண்ணெயில் எல்லா பொடியும் வதக்கிட்டு இந்த அரைச்சதை சேர்த்தும் பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம். நான் இன்றைக்கி எண்ணெயில் எல்லா பொடியும் சேர்த்து இந்த அரைச்சதை உங்களுக்கு வதக்க போகிறேன். அதே மாதிரி இதை முடிச்சுட்டு நம்ம பன்னீரையும் எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கேஷ்யூ மட்டும் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. அது உங்கள் விருப்பம். நீங்கள் பன்னீரும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கட்டும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். அப்புறம் இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டு நம்ம அரைக்கணும். அதுக்குள்ளே நம்ம கேஷ்யூவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு இது வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி நல்ல பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்படி மேஷ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போகிறோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சுக்க போகிறோம். இதே அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம இந்த கேஷ்யூவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பன்னீரையும் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம்னு சொன்னேன். அது உங்கள் விருப்பம். இப்போது நம்ம கேஷ்யூ ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். அந்த பட்டர் உருகட்டும். நான் இப்போ பன்னீரை நானும் ஃப்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
ஃப்ரை பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணாமல் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இல்லையா, பட்டரில் ஃப்ரை ஆகிறதுனால. ஸோ தட் நான் அப்படி போடலான்னு இப்போ முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஒரு 1/2 கப் கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். 200 கிராம்ஸ் பன்னீர் வச்சுருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் கேஷ்யூ நிறையா வேணும்னா நீங்கள் கேஷ்யூ நிறையா சேர்த்துக்கலாம், இல்லை பன்னீர் நிறையா வேணும்னா நீங்கள் பன்னீர் நிறையா சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். கேஷ்யூ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போகிறோம், ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அது ஒரு அந்த கீயில் ரோஸ்ட் ஆகும்போது பட்டரில் ரோஸ்ட் ஆகும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்க போகிறோம். ஒரு 40-50 செகண்ட்ஸில் உங்களுக்கு இது நல்லா வெந்துடும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போவே தெரியும் உங்களுக்கு, நம்ம போட்டும்போது இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. கேஷ்யூ நல்லா ஃப்ரை ஆகட்டும். தெரியுதா இப்போது நல்லா கிளியராக? கேஷ்யூ லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னு அதை பட்டர்லேருந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்து ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். பன்னீரையும் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர், இதை நான் பெரிய பெரிய சங்க்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. ட்ரைபாட் வாங்கியாச்சு ஃபைனலி. முன்னாடி ஐபேடில் எடுத்துகிட்டு இருந்தபோது வரைக்கும் ட்ரைபாட் இருந்தது, அப்புறம் மொபைல்லே எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ட்ரைபாட் இல்லை, அப்புறம் வீடியோஸே போடுறத விட்டேன். அப்புறம் நடுவில் திருப்பி ஆரம்பித்தேன், லாக்டவுன் கரெக்டாக வந்துட்டாங்க. இப்போது நம்ம இந்த பன்னீரை நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனாக வர அளவுக்கு மட்டும் டோஸ்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பன்னீரில் லைட்டாக உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். நான் அப்போ அப்படி தான் சேர்க்க போகிறேன். லைட்டாக பிஞ்ச் சால்ட் சேர்த்தாலே போகிறோம், ஏன்னா நம்ம கிரேவிலையும் சேர்ப்போம். அதனால் இப்போ இந்த பன்னீர் ரொம்ப டோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்ல ரெண்டு சைடும் ஓரளவுக்கு அந்த ஆயில் அண்ட் பட்டர் மிக்சரில் கோட் பண்ணி இது வேணால் போதும். நல்லா இதை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீரை ரொம்ப டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த சாஃப்ட்னஸ் போகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணிடாதீங்க, அது நல்லா சாஃப்டாகவே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கோட்டிங் மட்டும் வந்திருக்கு, ஆனால் சாஃப்டாக இருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜ்லேயே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே விட்டுற போகிறேன். ஸோ தட் இது கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த வெங்காயம் தக்காளி மிக்சர் ஓகே. இப்போ நம்ம அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பட்டர் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் தனியாக சேர்க்க போகிறதில்ல, நம்ம பன்னீர் இது ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதில் இருக்கிற பட்டரே போகிறோம் நமக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்க போகிறேன். சோம்பு அரைக்கரைச்சி நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ ஆட் பண்ணாமையும் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போது அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சிடும். பொரியும் போதே நம்ம இதில் தேவையான எல்லா ஸ்பைசஸும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்களோட காரப்பொடியோட தன்மையை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் க்ரீம் சேர்க்க போகிறதுனால. அதே மாதிரி கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டோம். அப்புறம் இதுக்கு
கொஞ்சம் தனியா பவுடர் சேர்க்கணும். அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குவான்டிட்டியை பொறுத்து தான் இந்த ஸ்பைசஸோட அளவும் மாறும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அப்புறம் இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு, பொடி உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, எண்ணெயில் கருகி போயிடும். அதனால் ஒரே ஒரு தடவை ஒரு நல்ல ஒரு குட் மிக்ஸ் இந்த எண்ணெயில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவனாக நம்மளோட கிரேவியில் எல்லா உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். அதனால் நான் இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி, வெங்காயம் விழுது, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கலாம். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 1 மினிட் அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது சேர்த்திங்க, பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவியில் ஒரு நல்ல ரெட் கலர் கிடைக்கும். அதை தவிர வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் சேர்த்துக்க வேண்டாம். இப்போது இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு 1 மினிட் ஆயாச்சு, பபிள் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா. இப்போது உங்களுக்கு இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, எவ்வளோ கிரேவியாக தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கணும். நீங்கள் வந்து அந்த 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு, காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு, காரம் எது கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நம்மளால் ஆட் பண்ண முடியும். சாரி. ஸோ இப்போ நான் இதில் உப்பு, காரம் செக் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், எந்த கிரேவி பண்ணாலும் அதில் போட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து சர்க்கரை. கிரேவி கொதிக்கும் போது இதில் நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளியோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுருங்க. உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது சேர்த்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா இப்போது கொதிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ திக்காவோ எவ்வளோ தின்னாக உங்கள் கிரேவி வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதை வந்து ஃபுல்காவோட சாப்பிட போகிறோம் நீங்கள் வந்து இது வந்து ரோட்டி, ரைஸ், சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கூடையும், புலாவ், அது எல்லாத்துக்கூடையுமே நம்ம சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இது கொதித்து இந்த எல்லாத்தோட ரா ஸ்மெல்லாம் போயிடணும். தண்ணி அதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா இது கொதிச்சோன்னா கூட கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாட்டர் வந்து. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கிரேவி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இது நல்லா கொதிச்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி தான், கிரேவி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கேஷ்யூ சேர்க்கறதுனால கொஞ்சம் கெட்டி ஆகும், அரைச்சும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா. இப்போ இதை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த குவான்டிட்டிக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். இது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம், எவ்வளோ வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். க்ரீம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அதனால் மட்டுமே தான் நான் வந்து இதை சிம் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீம் சேர்க்கும் போது தான் இந்த கிரேவிக்கு ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி சொல்லுங்கள், உங்கள் எத்தனை பேருக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான்லாம் வந்து பன்னீர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து அதில் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது பன்னீர் டிஷ்ஷஸ் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோன்னா அதையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போது இந்த க்ரீம் சேர்த்த உடனே நம்ம இந்த கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஷாலோ ஃப்ரை பண்ண பன்னீர் பீசஸை இதில் அந்த பட்டரோடையே நான் சேர்த்துக்கிறேன்.
எனக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் பிடிக்கும், நிறைய இது இருக்கிறத விட. அதே மாதிரி இது கேஷ்யூ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 கப், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ஒரு மிக்ஸ் பண்ணி அது லைட்டாக பாயில் ஆகும்போது, பபிள் வரும்போதே நம்ம நிறுத்திடலாம். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரன்னி கன்சிஸ்டன்சியில் கிரேவி இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு திக்காக பிடிக்கும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். அதோட நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, ட்ரைடு ஃபெனிக்ரிக் லீவ்ஸ் சேர்த்துப்போம். நல்லா ரெடி கையில் கசக்கி சேர்த்துக்கோங்க, ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அதனால் ஒரு 2 கொதி விட்டால் போதும். மூடி வச்சு பாயில் பண்ணாலும் ஓகே, இல்லை ஓப்பன் பண்ணி, நான் வந்து இந்த ஓப்பன் பண்ணியே 2 கொதி மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன். உங்களுக்கு இது எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ்க்கெல்லாம் இந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி கம்மி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பனீர் அண்ட் காஜு கிரேவி ரெடி. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எம்மியான காஜு பனீர் மசாலா ரெடி ஆயாச்சு. இதை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை. Bagi's Kitchen Mormilagai, strictly vegetarian.